இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஓமைகளின் நீதி கதை. எனவே அந்த கதை தான் இப்போது நாம் சொல்ல இருக்கிறோம். கேளுங்கள். முதல் கதை எதை சொல்கிறோம் என்றால் விருந்து ஓமை. லூக்கா 14:15 முதல் 24 வரை உள்ள வசனங்களுக்கான நீதி கதையை சொல்ல இருக்கிறோம். எனவே இதை கேளுங்கள். ஒரு ஊரில் செல்வந்தர், அதாவது தந்தையாகிய கடவுள் ஒருவர் இருந்தார். அவர் தன் கணக்கு பிள்ளையை, அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாயிடம், நான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த கணக்கு பிள்ளை திருச்சபையாகிய கடவுளின் தாய், ஆண்டவரே, உங்களுக்கு ஏக மகனாக ஒருவர் தானே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரித்து கொடுக்க வேண்டும்? அப்படியே கொடுத்து விட வேண்டியதுதானே என்று கேட்டார். இதை கேட்டதும் அந்த செல்வந்தர் தந்தையாகிய கடவுள் கணக்கு பிள்ளையிடம், திருச்சபையாகிய கடவுளின் தாயிடம், நானும் ஒரு பெரிய தனவான் என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அந்த கணக்கு பிள்ளை, திருச்சபையாகிய கடவுளின் தாய், ஆம் அரசே, உங்களை செல்வந்தர் என்று அழைத்துக் கொள்வதை விட ஒரு அரசர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். அவ்வளவு பெரிய தனவான் நீங்கள் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த செல்வந்தர், தந்தையாகிய கடவுள் என்ன சொன்னார் என்றால், நீர் சொல்வது போல் எனக்கு செல்வம் இருப்பது உண்மைதான். அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்தரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? அதனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளுக்குத்தான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அதை கேட்ட கணக்கு பிள்ளை, அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாய், அது போன்று ஒரு நிலை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் ஆண்டவர் அவர்களே. ஆனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர், அதாவது தந்தையாகிய கடவுள் பதில் கூறியதாவது, எதன் அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்றார். அதற்கு அந்த கணக்கு பிள்ளை, அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாய், மதிக்கிறவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர், அதாவது தந்தையாகிய கடவுள் என்ன பதில் சொன்னார் என்றால், யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு விருந்து, அதாவது திருப்பலி ஒன்று ஏற்பாடு செய்து அந்த விருந்தில், அதாவது அந்த திருப்பலியில் உள்ள தின்பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மதிப்பற்ற தின்பண்டமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு வடைதான், அதாவது நற்கருணைதான் விருந்தின் உணவு என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் விருந்திற்கு, அதாவது திருப்பலிக்கு வருகிறவர்கள் சாப்பாட்டிற்காக வரக்கூடாது, என்னை மதிப்பதன் அடையாளமாக வர வேண்டும். அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வடை சாப்பிட, அதாவது நற்கருணை சாப்பிட விரும்புகிறவர்கள் வாருங்கள் என்று அழைப்பிதழில் இருக்க வேண்டும். இந்த அழைப்பை ஒரு தூதன் வேடத்தில் இருக்கும் என் மகன் வழியாக நான் அனுப்புவேன். அது போன்று தூதுவன் மூலம் தூது அனுப்பும் போது யார் ஒரு வடைதானே, அதாவது நற்கருணைதானே என்று பார்க்காமல் என்னை மதித்து யார் வருகிறார்களோ, அதாவது நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக என்னை மதித்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்றெல்லாம் அந்த செல்வந்தர், அதாவது தந்தையாகிய கடவுள் கணக்கு பிள்ளையிடம், அதாவது திருச்சபையாகிய கடவுளின் தாயிடம் சொல்கிறார். அவர் தன் மகனை சர்ப்பிரசாத நாதர் என்ற பெயரில் அவரை பணியாளராக அனுப்பி அழைப்பு பெற்றவர் பட்டியல் ஒன்று தயாரித்து இந்த பட்டியலில் இருப்பவர்களிடம் சென்று, இதையெல்லாம் போய் சொல்லி அவர்களிடம் வடையெல்லாம் சமைக்கப்பட்டு தயாராக உள்ளது என்று சொல்லி வர சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார். அதாவது மத்தேயு 28:19-20 மற்றும் மார்க் 16:15 பணியாளரும் சர்ப்பிரசாத நாதர் செல்கிறார். அவர்
சென்று முதலில் மகாத்மா மார்ட்டின் என்ற ஒரு நபரை சந்திக்கிறார். அந்த தூது சென்ற பணியாளரான சர்பிரசாத நாதர் மகாத்மா மார்ட்டினை பார்த்து சொன்னதாவது: வாருங்கள், உங்களுக்காக ஒரு பெரும் திட்டம் ஏற்பாடாகி உள்ளது. அதாவது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் எங்கள் எஜமானன் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார் என்று சொன்னார். அதற்கு அந்த நபர், என்ன திட்டம் ஐயா அது என்று கேட்டார். அதற்கு அந்த சர்பிரசாத நாதர், அது என்ன திட்டம் என்றால், நல்ல சிறப்பான விதத்தில் உங்களுக்காக வடை, அதாவது நற்கருணை தயாரித்து வைத்திருக்கிறோம். அந்த வடையை, அதாவது நற்கருணையை புசித்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். எனவே அதை வாழ்வு தரும் உணவு என்றும் அழைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த வடைக்குள்ளே, அதாவது நற்கருணைக்குள்ளே எங்கள் எஜமானனின் சொத்து எல்லாம் இருக்கிறது. எனவே உங்களுடைய உலக கவலை, செல்வ மாயை எல்லாம் சரி செய்து கொள்ள இந்த வடையை, அதாவது நற்கருணையை புசித்தாலே போதும். அதனால் தயவு செய்து விருந்துக்கு வாருங்கள் என்றார். அதற்கு மகாத்மா மார்ட்டின் பதில் கூறி சொன்னதாவது: அது எப்படி ஐயா? ஒரு சிறிய வடைக்குள், அதாவது நற்கருணைக்குள் உங்கள் எஜமானுடைய அனைத்து சொத்துகளும் இருக்க முடியும். என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? அதை நம்புவதற்கு நான் ஒரு முட்டாள் அல்ல என்று சொன்னார். அதற்கு அந்த சர்பிரசாத நாதர் கூறியதாவது: அது எப்படி அந்த வடைக்குள், அதாவது நற்கருணைக்குள் அவ்வளவு பெரிய சொத்து இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அந்த வடையை, அதாவது நற்கருணையை புசித்ததும் புரிந்து கொள்வீர்கள். அதை இப்பொழுது சொன்னால் நீங்கள் நன்மை தீமை அறிந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அந்த வடையை, அதாவது நற்கருணையை புசிப்பதற்கு முன்பு அது எப்படி சாத்தியக்கூறு என்ற உண்மையை நான் உடைத்து பேசக்கூடாது என்று என் எஜமானன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது அது எனது எஜமானனின் திட்டத்தின் மறைபொருள் என்று கூறும் ரகசியமாகும். ஏனெனில் அந்த ரகசியத்தை கூறினால் யாராக இருந்தாலும் விருந்துக்கு வந்துவிடுவார்கள். எனவே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் தான் நான் அழைக்க வேண்டும் என்று சர்பிரசாநாதர் கூறினார். இதை கேட்டதும் அந்த சாக்கு போக்கு சொல்லும் மகாத்மா மார்ட்டின் என்னும் முதல் பிரிவினை சகோதரர், நீ சொல்வதை நான் நம்ப தயாராக இல்லை. அப்படியே நம்பினாலும் நான் வர முடியாது. ஏனென்றால் வடை என்பது, அதாவது நற்கருணை என்பது என்னுடைய செல்வ மாயையோடு, அதாவது பாவமில்லா நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக அற்பமானதாகும். அதனால் என்னுடைய செல்வ மாயையை, அதாவது பாவமில்லா நிலை நிறைவேற செய்யும் ஒரு செயலை நோக்கி நான் போக வேண்டும். அதாவது நான் வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன், அதை கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்று கூறினார். மகாத்மா மார்ட்டின் அதற்கு அந்த சர்பிரசாதநாதர், ஐயா மகாத்மா மார்ட்டின் அவர்களே, நன்கு யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது சொன்னது என்பது எங்கள் எஜமான் உங்களுக்கு தர இருப்பதை வேண்டாம் என்று சொல்லும் செயலாகும். இன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாளை இந்த வயலை போல் 100 மடங்காக இழந்துவிட்டோமே என்று நீங்கள் கவலைப்படக்கூடும். அதனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் எஜமானனின் பொருட்டு நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அது உங்களுக்கு 100 மடங்காக திருப்பிக் கொடுக்கப்படும். எனவே யோசித்து சொல்லுங்கள் என்று சர்பிரசாதநாதர் கேட்டார். அதற்கு மகாத்மா மார்ட்டின், இல்லை, எனக்கு என்னுடைய செல்வ மாயையை, அதாவது பாவமில்லா நிலை நிறைவேறுவதுதான் பிரதான முக்கியத்துவம். உங்கள் வடை, அதாவது நற்கருணை எனக்கு அதை நிறைவேற்றி தராது. எனவே என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி சென்று விட்டார். மகாத்மா மார்ட்டின் சென்றதும் சர்பிரசாதநாதர் அடுத்த நபரை தேடி சென்றார். அவரிடம் மகாத்மா மார்ட்டினிடம் கூறியதெல்லாம் கூறினார். இந்த சர்பிரசாதநாதர் அதை ஏஜி என்பவரிடம் கூறி கொண்டிருக்கும் போது அந்த ஏஜி என்ற நபர் குறுக்கிட்டு, இதை கேட்டுவிட்டீர்களா? அதுபோன்று தூதுவன் மூலம் தூது அனுப்பும் போது யார் ஒரு வரைதானே என்று பார்க்காமல்
என்னை மதித்து யார் வருகிறார்களோ, அதாவது நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக, நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக, கடவுள் அழைத்து விட்டாரே என்பதற்காக யாரெல்லாம் தினமும் வருகிறார்களோ, மதித்து கடவுளை மதித்து வருகிறார்களோ, அதாவது நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக என்னை மதித்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதுதான் இதோட பொருள். இதை வாசித்து பார்த்ததில் இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கவனிக்கவில்லை என்றால் அடுத்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது கவனித்து பாருங்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி நாளை பார்ப்போம் தொடர்ந்து.